Hey foodies, welcome to Flavorful இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரான் பிரியாணி எப்படி நம்ம வீட்டிலே செய்யலாம் அப்படின்றது தான். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய இந்த பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு நம்ம அரிசியை ஊற வச்சுக்கணும். அதுக்கு இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா தாவாத் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக புலாவ் அண்ட் பிரியாணி செய்கிறதுக்கு இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நீளமாக இருக்கும். அதனால தான் இதை நான் ப்ரிஃபர் பண்ணேன். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான ரைஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் 1.5 கப் எடுத்து அதை நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போது இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி வெங்காயம் தேவைப்படும். 2 பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் காரத்துக்கு பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே தேவைப்படும். இப்போ ப்ரானில் கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1.5 to 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பிரியாணி மசாலா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம். ப்ரானை வந்து நல்லா டீவைன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமனும் ஆட் பண்ணி நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்றேன். ஒரு 20 to 30 மினிட்ஸ் இது ஊறினா தான் இதில் நல்ல காரம் இறங்கும். மீன்வையில் பிரியாணி ரைஸை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பாட்டில் தண்ணி வந்து நான் பாயில் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இதில் சில ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணணும். ஒரு 2 துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை இது எல்லாமே ஆட் பண்ணி ஒரு 1/2 டீஸ்பூன் to 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் ஆட் பண்ணி நல்லா கொதி வரணும். இது நல்லா கொதிக்கும்போது நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா பாஸ்மதி ரைஸு, அதை வந்து இதில் ஆட் பண்ணிடணும். இந்த ரைஸ் கூடயே இந்த ரைஸ் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 90% குக் ஆகிற அளவுக்கு வடித்து இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வச்சிடலாம். இப்போது இதே கடாயில் நம்ம ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை சூடு பண்ணிவிட்டு நம்ம 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருந்தோம் இல்லையா நம்ம ப்ரான், அதை வந்து இதில் போட்டு ஸ்லைட்டாக அப்படியே பொரித்து எடுத்துக்க போகிறோம். ரொம்ப நேரம் பொரித்தோம் அப்படின்னா இந்த ப்ரான் வந்து ரப்பரியாக மாறிடும். அதனால் இது ஜஸ்ட் ஒரு 5 to 6 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணிங்கனாலே அந்த ப்ரான் வந்து நல்லா தண்ணி விட்டு சுருங்கிடும். அந்த அளவுக்கு குக் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். ஹாஃப் அளவுக்கு தான் பாயில் ஆகணும். ஃபுல்லாக பாயில் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம பிரியாணியில் போடும்போது ரப்பரி டெக்ஸ்சர் வந்துடும். இப்போ பாருங்கள் ஒரு 5 to 6 மினிட்ஸில் இது நல்லா ரெடி ஆகிடுச்சு சுருங்கி. இப்போ இதை நான் எடுத்துடுறேன். இப்போ இதுலேயே வந்து 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு கீ ஆட் பண்ணிடலாம். ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, நட்சத்திர சோம்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் அல்லது தட்டின ஏலக்காய் ஒரு 2 ஆட் பண்ணிக்கோங்க. பிரிஞ்சி இலை 1 ஆட் பண்ணிவிட்டு அதெல்லாம் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் பொரியணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி வெங்காயம், காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வந்து போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வந்து கலர் மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கினீங்கன்னா தான் ப்ரான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதியும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாமே வந்து நல்லா குழைவாக வெந்து நம்மளுக்கு அந்த ரா ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஒன்று ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்மளோட தக்காளி நல்ல குழைவாக வெந்துடுச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம தேவையான ஸ்பைஸ் பவுடர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு 1.5 டீஸ்பூன்ஸ் வரைக்கும் நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா அல்லது கரம் மசாலா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆச்சி பிராண்டில் இருக்கிற பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு
கட் பண்ணி வச்சுருந்த புதினா கொத்தமல்லியில் ஒரு பாதி எடுத்து ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிட்டேன். இப்போ இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிரையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை நல்லா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா நல்லா நம்மளுக்கு வந்து இந்த கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு 7 to 8 ட்ராப்ஸ் அளவுக்கு நம்ம லெமன் ஜூஸை புழிஞ்சு விட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது ஒரு ஃபியூ மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா ப்ரான், அதை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் இந்த கிரேவியோடைய ப்ரான் சேர்ந்து வேகணும். அப்போ தான் வந்து இந்த ப்ரானில் அந்த கிரேவியோட எல்லா இதுவும் வந்து நல்லா இறங்கும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 5 to 6 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்ல ப்ரானோட கிரேவியை சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடும்போது நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெடியாகி வந்துடும். இப்போ கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து வேறு ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். பிகாஸ் நம்ம இதே பாத்திரத்தில் தான் தம் போட போகிறோம். ஸோ இப்போ நல்லா நம்மளுக்கு இந்த இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இப்போது அதே பிரியாணி பாட்டில் ஜஸ்ட் கீழே வந்து ஒரு 5 to 6 ட்ராப்ஸ் அளவுக்கு நெய்யை மட்டும் ட்ரிசில் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே வந்து இந்த மாதிரி ஒரு 2-3 கரண்டி அளவுக்கு ரைஸை போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா இறால் தொக்கு, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இறாலோடு சேர்த்து. ஸோ ஒரு ஹாஃப் ஆஃப் த தொக்கை வந்து நான் இதுலேயே ஆட் பண்ணிக்க போகிறேன். அதில் வந்து மேலே புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மேலே வந்து ரைஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா ரைஸையும் ஆட் பண்ணிவிட்டு மேலே இன்னும் கொஞ்சம் இறால் தொக்கு இருக்குது இல்லையா, அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ எல்லா இறால் தொக்கையும் நம்ம இதுலேயே ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இது அப்படியே லைட்டாக அந்த இறால் தொக்கை நீங்கள் இந்த மாதிரி பரவன மாதிரி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த எசன்ஸ் வந்து சாதத்தில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ மேலே வந்து மறுபடியும் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருந்த புதினா கொத்தமல்லியே ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம் போட போகிறோம். தம் வந்து என்னென்னா கீழே வந்து ஒரு தவாவை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு அந்த தவா மேலே நம்மளோட இந்த பிரியாணி பாட்டை வச்சிடுறோம். பிரியாணி பாட்டை மூடி வச்சிடணும். ஸோ லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷத்துக்கு இது அப்படியே தம்மில் குக் ஆகணும். ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கணும், இல்லைனா சாதம் அடி பிடிச்சிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ் இதை வந்து நீங்கள் தம்மில் குக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சாதத்தில் வந்து இந்த ப்ரானோட எசன்ஸ் எல்லாமே இறங்கி செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லான பிரியாணி நம்மளுக்கு கிடச்சிரும். நான் சொன்ன குவான்டிட்டியில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ப்ரான் தம் பிரியாணி நம்ம வீட்லேயே ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணி இந்த பாட்டை எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஒரு சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லான ஃப்ளஃபியான பிரியாணி நம்ம வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சிம்பிளான ரைத்தாவோட சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய விதமான பிரியாணி ரெசிபீஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து அது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேங்க்யூ.